அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒரு காவேரியைப் போல அருமையான நாவல் கேட்கலாம் வாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போர்வைக்குள்ளேயே சுருண்டு கொண்டிருக்க வேண்டுமென்று காவேரிக்கு ஆசைதான். குளிர்கால விடியற்காலை தூக்கத்திற்கே ஒரு தனி இன்பம் இருப்பதை அவள் பல முறை அனுபவித்திருக்கிறாள். ஆனால் விடியும் தருவாகிவிட்டதை அறிவுறுத்த தலைமாட்டில் இருந்த அலாரம் கடிகாரம் ஒரு முறை அடித்து எச்சரித்து விட்டது. பக்கத்து படுக்கை அறையில் நோயாளியாக படுத்திருக்கும் பெரிய அண்ணி சௌந்தரி இருமுவது கேட்டது. அண்ணியும் விழித்து கொண்டு விட்டாள் என்பதின் அறிகுறி அந்த இருமல் சத்தம். வேலைக்கு கிளம்ப வேண்டிய வாரத்தின் முதல் நாள். போர்வையை வழித்து எறிந்துவிட்டு எழுந்தாள். பிளானஸ் நைட் ட்ரெஸ்ஸையும் மீறி குளிர் ஊசியாக உடம்பை குத்தியது. அப்பாடா என்று கத்தி அழ வேண்டும் போல்தான் அவளுக்கு இருந்தது. ஆனால் மழை, இடி, குளிர் எதுவானாலும் அவள் கட்டாயம் வேலைக்கு கிளம்பியாக வேண்டுமே. அலாரம் மறுமுறை அடிக்கும் முன் அதன் தலையை அழுத்திவிட்டு அவள் துவாலையுடன் பெரியண்ணி உபயோகிக்கும் குளியல் அறைக்கு ஓடினாள். 24 மணி நேரமும் சூடான நீரை எல்லா அறைகளில் உள்ள குழாய்களும் கொட்டும் வசதிகள் பல நிறைந்த வீடு அது. தன் அறையை ஒட்டிய குளியல் அறையிலிருந்து ஸ்நான தொட்டியில் வாசனை பொடியை தூவி வெந்நீரை நிரப்பி ஜலக்கிரீடை செய்து கொண்டு நீரில் படுத்து கிடக்க அவளுக்கு இப்பொழுது நேரம் ஏது? ஆப்பிரிக்காவில் வந்து குடியேறி ஆண்டுகள் பல ஆகிய போதிலும் பெரியண்ணி சௌந்தரி குளியல், உடை, சாப்பாடு அத்தனையிலும் தமிழ்நாட்டின் பழக்க வழக்கங்களை பத்திரமாக பிடித்து கொண்டிருந்தாள். பட்டதாரி என்ற போதிலும் எப்பொழுதும் தமிழிலேதான் பேசினாள். தாயற்ற அவளையும் சின்னண்ணன் லோகேந்திரனையும் தன் குழந்தைகளாக வளர்த்து ஆளாக்கியதன் பலன் அந்த வீட்டில் தமிழ் பேச்சு வழக்கத்தில் இருந்தது. ஆனால் சின்னண்ணி யசோதா கேப் மாகாணத்திலிருந்து வந்தவள். தமிழ் பேச தடுமாறினாள். அவள் ஒருத்திதான் வீட்டிலே ஆங்கிலத்திலும் ஆப்பிரிக்கன் மொழியிலும் இடையே ஜூலுவிலும் உரத்த குரலில் எல்லோரிடமும் கத்தி கொண்டிருப்பாள். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. சின்னண்ணி தன் கணவனுடன் காலையிலேயே தங்கள் நண்பர்களை பார்க்க புறப்பட்டு போனாள். இரவு 10 மணிக்கு மேல்தான் வீடு திரும்பினாள். அதனால் அடித்து போட்டார் போல அவள் உறங்கி கொண்டிருந்தாள். ஆனால் அண்ணன் லோகேந்திரனுக்கு விடியும் வரை தூங்கி கொண்டிருக்க கட்டுப்படியாகாதே. சீக்கிரம் எழுந்து சென்று அவர் நடத்தி வரும் அந்த பிரபல உணவுக் கடையை திறந்தாக வேண்டும். அண்ணி சௌந்தரியின் குளியலறையில் குழாயடியில் கிடந்த அந்த பெரிய பித்தளை அண்டாவிலே காவேரி மிதமான சூட்டில் நீரை நிரப்பிக்கொண்டு பல் துலக்கிவிட்டு வேகமாக குளியலை முடித்தாள். அரசு நிர்வாகத்தில் இருக்கும் பள்ளி மருத்துவ சோதனை பகுதியில் அவள் சில ஆண்டுகளாக நர்ஸ் வேலை பார்க்கிறாள். வெளிர் நீல சீருடையை தரித்து கொண்டு தன் பெயர் பொறித்த பிளாஸ்டிக் பட்டையை இடது தோளில் கீழ் உடை மீது குத்தி கொண்டாள். பள்ளி பரிசோதனை வேலையில் இருக்கும் நர்ஸுகள் ஆஸ்பத்திரி நர்ஸுகளைப் போல தலையில் வெள்ளை துணியால் ஆன விசிறி அலங்காரம் செய்து கொள்ள தேவையில்லை என்பது அரசு உத்தரவு. அவள் வரை அது நல்லதாகிவிட்டிருந்தது. இடைவரை மயில் தோகையாக விரிந்து தொங்கிய தன் அடர்ந்த கூந்தலை வாரி அழகானதொரு கொண்டையாக அவசரமாக சுற்றி முடித்து கொண்டாள். வெளிர் ரோஜா வண்ண உதட்டு சாயத்தில் உதடுகள் மின்னுவதையும் மஸ்காராவில் கண் இமைகள் பட்டாம்பூச்சியின் சிறகு போல அலங்காரமாக துடிப்பதையும் கண்ணாடியில் பார்த்து தன் அழகிலே ஒரு கணம் மயங்கி மகிழ்ந்து போனாள். மறுகணம் மனதை முள் போன்றதொரு வேதனை நெருடுவதை உணர்ந்தாள். அண்ணா எழுந்துவிட்டார் என்பதை அடுத்து குளியல் அறையிலிருந்து வந்த ஓங்கார ரிங்கார சப்தங்கள் உணர்த்தின. அவர் காலை வேளையில் பல் துலக்கி ஒரு கோப்பை தேநீர் குடித்துவிட்டு கடைக்கு ஓடிவிடுவார். இரவு படுக்க போகும் முன்தான் அவர் குளிப்பது வழக்கம். டர்பன் நகரை விட அவள் போய் வேலை செய்ய வேண்டிய பகுதியில் குளிர் அதிகமாகவே இருக்கும் என்பதை அறிவாள். எனவே அவசரமாக தனது நைலான் பாண்டிஹாஸை எடுத்து அணிந்து கொண்டு பரபரப்புடன் ஷூக்களை காலில் திணித்து கொண்டாள். அலமாரியில் தொங்கிய கனமான சிவப்பு கம்பளிக்கோட்டை எடுத்து போட்டுக்கொண்டாள். சமையல் அறைக்குள் புகுந்து விளக்கை போட்டு மின்விசை கெட்டிலில் நீரை பொங்கவிட்டாள். வழி பயணத்துக்கு தேவையான ரொட்டி சாண்ட்விட்சுகளை தயாரித்து பிரம்பு கூடைக்குள் போட்டாள். தேநீரை சட்டென்று கலக்கி ஃப்ளாஸ்கில் மாற்றி பத்திரமாக கூடைக்குள் வைத்தாள். வண்டி ஓட்டி கொண்டு போகும்போது தூக்கம் வந்து தொலைத்தால் ஏதாவது தின்றால் தூக்கம் கலையும் என்ற எண்ணத்தில் 2 ஆப்பிள் பழங்களையும் கூடைக்குள் போட்டு அதன் மேல் ஒரு வெள்ளை துவாலையை போட்டு
மூடி தயாராகினாள். 5 நாட்கள் லேடி ஸ்மித்தில் தங்க ஏற்கனவே தன் சிறு பெட்டியில் மாற்றுச் சீருடை, சில புடவைகள், ரவிக்கைகள் எல்லாம் எடுத்து தயாராக வைத்து விட்டிருந்தாள். கைச்செலவுக்கு பணம் எடுத்து பர்சில் திணித்து கொண்டு அதை தோல் பையில் போட்டு மாட்டிக்கொண்டாள். அவள் கிளம்ப தயாராகிவிட்டாள். அவசரமாக தயாரித்த தேநீரை கப்புகளில் ஊற்றி ஒன்றை எடுத்து வேகமாக பருகி முடித்தாள். அண்ணா லோகேந்திரன் சமையல் அறைக்குள் வந்தார். அவரும் வெளியே செல்ல ஆயத்தமாக பளிச்சென்ற உடையில் காணப்பட்டார். குளிர் தாங்க முடியாது. அவரும் ஒரு கனமான ஸ்வெட்டரை போட்டு கொண்டிருந்தார். இந்த வாரம் உனக்கு லேடி ஸ்மித்தில் வேலையா? ஓகே. தோள்களை குலுக்கி கொண்டு தயாராக இருந்த ஒரு கப் தேநீரை எடுத்து ஒரே மூச்சில் குடித்தார். குட் பை என்று சொல்லிக்கொண்டே வெளியே ஓட்டமும் நடையுமாகச் சென்றார். சில நிமிடங்களில் அண்ணாவின் வெள்ளை பென்ஸ் கார் உரிமை கொண்டு காரேஜிலிருந்து புறப்பட்டு தெருவுக்குள் ஓடி மறைந்து விட்டது. குளிர்காலமாகியால் இன்னமும் சூரியன் தலையை காட்டவில்லை. வானம் முழுவதும் புகையைப் போல பனி கப்பிக்கொண்டிருந்தது. மீதமாக மேஜை மீதிருந்த தேநீர் கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு பெரியண்ணியின் அறைக்குள் புகுந்தாள் காவேரி. அதற்குள் சீராக்கி கொண்டு இஸ்திரி மடிப்பு களையாத புடவை ஒன்றில் சுத்தமாக படுக்கை மீது தலையணையின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தாள். பெரியண்ணன் இறந்த பின்னர் அண்ணி ரொம்பவும் இடிந்து போய்விட்டாள். அத்துடன் இருதய நோய் வேறு. சமீப காலத்தில் அவளது ஆரோக்கியம் மிகவும் கெட்டுவிட்டிருந்தது என்பது காவேரிக்கு தெரியும். சௌந்தரியை கவனித்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் காவேரியிடம் உண்மையை சொல்லிவிட்டிருந்தார். இன்னொரு மாரடைப்பு வந்தால் உடம்பு தாங்காது, இருதயம் வீங்கி மிகவும் பழுதடைந்து விட்டிருக்கிறது, ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ள வேண்டும், வேறு எதுவும் செய்ய இயலாது, எந்த சமயமும் அன்னிக்கு மரணம் வரக்கூடும் என்ற நினைவு நெருப்பாக காவேரியின் நெஞ்சை சுட்டு கொண்டிருந்தது. வாய்விட்டு அழ முடியாத ஒரு இறுக்கமான துயரத்தில் அவள் சித்திரவதைப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை வரை தொடர்ந்தால் போல 4 முழு நாட்கள் அவள் வீட்டில் இருக்க மாட்டாள். அப்பொழுது அன்னிக்கு ஏதேனும் ஏற்பட்டு விட்டால்? அம்மாவின் முகத்தை கூட அவள் பார்த்ததில்லை. அண்ணி சௌந்தரிதான் அவளுக்கு அம்மா. அப்பாவுக்கு பின் அப்பா, அண்ணா, தோழி எல்லாம். சௌந்தரிக்கு குழந்தைகள் எதுவும் கிடையாது. அந்த குறையை அவள் நினைத்து பார்க்க நேரமின்றி அந்த குடும்பத்தின் தாயாக அண்ணனையும் அவளையும், மனைவியை இழந்த வயதான மாமனாரையும், அவர்கள் நடத்தி வந்த உணவு கடையையும் எத்தனை சிறப்பாக கவனித்து கொண்டாள். சதா சுறுசுறுப்பாக வளைய வந்தவள் இப்பொழுது படுத்த படுக்கையாகிவிட்டிருந்தாள். தாயை போன்ற பாசம் மிகுந்த அன்னிக்கு உடம்புக்கு முடியாத போது கூட இருந்து பணிவிடை செய்ய முடியாமல் எங்கேயோ போய் பள்ளிக்கூட குழந்தைகளை பரிசோதித்து கவனிக்க புறப்பட்டு விட்டிருக்கிறாளே. தன் இயலாமையை நொந்து கொண்ட வண்ணம் கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டாள் காவேரி. டீ கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க அண்ணி என்று அன்புடன் கோப்பையை அவளிடம் நீட்டினாள். லேடி ஸ்மித் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இல்லையா? இங்கிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவாச்சே. பத்திரமா காரை ஓட்டிக்கிட்டு போ, பராக்கு பார்க்காதே. வீட்டை பற்றியும் வேறு எந்த கவலையும் மனசில் வச்சுக்காதே. அங்கே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட இல்லையா? சௌந்தரி அண்ணி அன்புடன் கேட்டாள். ஆமாம் அண்ணி, டிபார்ட்மெண்ட்லேருந்து ட்ரங்க் கால் போட்டு நம்ம ஜோதி சித்தப்பா வீட்டில் தங்க ஏற்பாடு செய்திருக்கேன். உனக்கு லேடி ஸ்மித் போக இஷ்டமில்லைங்கிறது எனக்கு புரியுது. நீ திரும்பி வர்றதுக்குள்ளே எனக்கு ஒன்றும் ஆயிடாது, கவலைப்படாதே. அந்த பள்ளிக்கூடத்தில் இப்போது மோகன்தான் பிரின்ஸ்பால்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை, தைரியமாக போயிட்டு வா. சௌந்தரி அவள் கன்னத்தை அன்போடு வருடினாள். கண் இமைகளை சுட்ட கண்ணீரை காவேரி சமாளித்து கொண்டாள். உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்து கொடுத்து விட்டு போகட்டுமா அண்ணி? சாப்பிட ஒன்றும் வேணாம். நான் தினமும் கேட்டு ரசிக்கிற சீர்காழியின் அந்த பாட்டை டேப் ரெக்கார்டரில் போட்டுவிட்டு போ. அதை கேட்கும்போதெல்லாம் எனக்கு தாய்நாட்டின் நினைப்பு வருது. அந்த அகண்ட காவேரி என் கண்முன்னே தெரிகிறா. உன் அண்ணன் உசுரோடு இருந்தப்போ ஒரு வாட்டி நானும் அவரும் தாய்நாட்டுக்கு போய் என் பக்கம் மனுஷால பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு பிறகு போக எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. இப்போ இந்த உடம்போடு என்னால் போக முடியாது. ஊருக்கு போகணுங்கிற ஆசையே நிதமும் அந்த பாட்டை கேட்டாவது தீர்த்துக்கிறேன். போட்டுட்டு போம்மா. சௌந்தரியின் குரல் தடைப்பட்டது. அவளது ஏக்கம் காவேரியின் மனதை தொட்டது. அலமாரியில் இருந்த கேசட்டை எடுத்து டேப் ரெக்கார்டரில் பொருத்தி அருகில் இருந்த மேஜை மீது வைத்து பட்டனை அழுத்தினாள்.
சீர்காழி கோவிந்தராஜனின் தனது இனிய குரலில் கணீர் என்று பாடத் தொடங்கினார். நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலைத்தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய். நங்கையர் உனை வணங்கவும், மலர்கள் கொஞ்சும் சோலைகள் நெருங்கவும், இன்ப யாழிசை முழங்கவும், செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும், அசைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அலைகடல் எனும் ஒரு மணமகன் துணை பெறவே நடந்தாய் வாழி காவேரி. எனக்கு பிடிச்ச காவேரி நதியின் பேரையே என் மாமியார் உனக்கு வச்சிருக்கிறத பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. காவேரி, எனக்கு ஒன்று செய்வியா? கிட்டவா, சௌந்தரி அழைத்தாள். உணவளிக்கும் உழவர்களுக்கெல்லாம் கண்ணாக பண்பு, உயர் தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, அன்பு பொங்கி வரும் காவிரியை வாழியே. சீர்காழி பாடி முடித்ததும் அதை மீண்டும் கேசட்டில் சுழற்றி திரும்ப பாட தயாராக வைத்துவிட்டு கன்னத்தில் கோடிட்ட கண்ணீரை சௌந்தரி மெல்ல முந்தானையால் துடைத்து கொண்டாள். கேடி சந்தானம் என்கிறவர் எழுதியிருக்கிறார். சீர்காழி இனிய குரலில் பாடியிருக்கிறார். என் நாட்டையும் எங்கள் ஊரில் அகண்டு விரிந்து ஓடும் காவிரியையும் நினைத்தால் உடம்பு புல்லரிக்கிறது. மறுபடியும் தாய்நாட்டுக்கு திரும்பிடணும், அந்த காவிரி கரையிலே உயிரை விடணும். என் உடல் சாம்பல் அந்த புனித நதியுடன் இணைந்து கரைந்து ஒன்றாகிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்பிக்கை இல்லை. அதனால் அண்ணி, என்ன பேச்சு இது? ஓங்கி கத்திவிட்டாள் காவேரி. முழுக்க கேட்டுக்கோ, நெருப்புன்னா வாய் வந்துடாது. நான் செத்துட்டா இங்கே உள்ள நம்ம உறவினர்கள் என் சாம்பலை இந்த ஊர் அம்கேனி ஆற்றில்தான் கரைப்பாங்க. ஒரு சமயம் டர்பன் வெயில் கரைச்சாலும் கரைச்சி காரியத்தை முடிச்சிடுவாங்க. நீ சின்ன பெண், உன் வார்த்தையை யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. அதனால் நீ லீவு எடுத்துக்கொண்டு எப்போவாகிலும் இந்தியாவுக்கு போனால் என்னுடைய சாம்பலை போட்டுட்டு கையெடுத்து கும்பிடு. அது போதும், என் ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும். அண்ணி, நான் வெளியூருக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இப்படி பேசுகிறது நியாயமா? செல்லமாக அதட்டியபடி மறுபடியும் டேப் ரெக்கார்டரை தட்டிவிட்டாள். மீண்டும் சீர்காழியின் கம்பீர குரல் காதுகளை தழுவியது. அரைக்கதவை திறந்து கொண்டு நைட் கவுன் சரசரக்க கோபாவேசமாக சின்னண்ணி யசோதா உள்ளே வந்து நின்றாள். பக்கத்தரையில் நான் தூங்குறது பிடிக்கலையா? விடியறதுக்கு முந்தி பாட்டு போட்டுக்கிட்டு ஊரையே எழுப்பணுமா? எரிச்சலுடன் ஆங்கிலத்தில் ஓரத்திடம் கத்தினாள். சாரி யசோதா, இனிமேல் ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு டேப் ரெக்கார்டர் போடுறேன். உன் தூக்கத்தை கெடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோ. சௌந்தரி அண்ணி மெல்லிய குரலில் பேசியதை கேட்டு கொதித்து போனாள் காவேரி. தாயை போன்ற பெரிய அண்ணியிடம் யசோதா மட்டு மரியாதை இல்லாமல் இப்படியா வந்து கத்துவாள்? அதுவும் இருதய வியாதிக்காரி. பாவம். சே, இவளும் ஒரு பெண்ணா? யசோதாவை வெறுப்புடன் வெறுத்துவிட்டு சௌந்தரி பக்கம் திரும்பினாள். அண்ணி, நான் போயிட்டு வரேன். நம்ம வேலைக்காரி லீனா உங்களை கவனிச்சுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மருந்துகளை மறக்காமல் சாப்பிடுங்கோ. ஏதாச்சும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கோ. லீவு போட்டுட்டு ஓடி வந்துடுறேன். வரட்டுமா? சின்னவளின் முகத்தை கூட பாராது விடைபெற்று கொண்டு பெட்டி கூடை இவைகளை தானே தூக்கி எடுத்துக்கொண்டு தயாராக காரேஜில் நின்ற கவர்மெண்ட் காரில் டிக்கியில் வைத்து மூடினாள். முன் கண்ணாடியில் படிந்திருந்த பனிமூட்டத்தை துடைத்து சரி செய்துவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்து வேகமாக அதை கிளப்பினாள். நெடுஞ்சாலைக்குள் புகுந்ததும் ஒரு ஓரமாக காரை நிறுத்தினாள். அவளுக்கு லேடி ஸ்மித் போகவே விருப்பமில்லை. அங்கே மோகனை சந்திக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் வேதனையாக நெஞ்சை நொறுக்கியது. கருணை கடுகளவும் இல்லாத யசோதாவிடம் இருதய நோயில் வேதனைப்படும் பெரியண்ணியை விட்டு போகிறோமே என்கிற துயர தவிப்பும் சேர்ந்து கொள்ளவே அவள் ஸ்டேரிங்கின் மீது தலையை கவிழ்த்து கொண்டு குமுறி அழுதாள். ஹலோ! அதிகார தோரணையில் மிடுக்காக அழைத்த ஆணின் குரலை கேட்டு அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். விர் என்று நெடுஞ்சாலையில் விரைந்த கார்கள் எழுப்பிய ஓசையில் அந்த மோட்டார் சைக்கிள் அருகே ஊர்ந்து வந்து நின்றது அவளுக்கு கேட்கவில்லை. வெளிர் நீல ஷர்ட்டும்
கருநீல அரைக்கால் ஃபேண்ட்டுமான சீருடையில் பளிச்சென்று மோட்டார் சைக்கிள் மீது உட்கார்ந்திருந்த அந்த வெள்ளைக்கார பேருந்து போலீஸ்காரரின் நீல கண்கள் சிரித்தன. ஏதாவது உதவி தேவையா நர்ஸ்? அதிகார தோரணையும் அனுசரணையும் கலந்த மிடுக்கான குரலில் கேட்டபடி புன்முறுவலித்தார். தேங்க்யூ ஆஃபீஸர், ஒன்றும் தேவையில்லை என்று முணுமுணுத்த காவேரி சட்டென்று தன்னை சமாளித்து கொண்டாள். கைக்குட்டையால் அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள். ஸ்கூல் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷனுக்கு தானே கிளம்பியிருக்கீங்க, வெகு தூரம் போகணுமா? அவளது தோள்பட்டையில் தெரிந்த பிளாஸ்டிக் பட்டையை பார்த்தபடி கேட்டார். லேடிஸ் மீட் வரை போகணும். நேற்று இரவு முயிரிவர் அருகே நல்ல மழை பெய்திருக்கு. டிராகன்ஸ்பர்க் மலை பனியால் மூடப்பட்டு கிடக்கு. சாலையில் நிதானமாக பார்த்து வண்டியை ஓட்டி கொண்டு போங்க, எச்சரித்தார் அதிகாரி. சாலை விபத்துக்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் கணிசமானதொரு தொகைக்கு நான் இன்சூர் செய்து கொண்டிருக்கிறேன் ஆஃபீஸர், கவலைப்படாதீங்க. புன்னகைத்தபடி அவள் வண்டியை கிளப்பினாள். உங்கள் குடும்பத்திற்கு அந்த பணம் பெருத்த அளவில் உதவலாம். அதற்காக நம் அரசு ஒரு துடிதுடிப்பான இளம் பெண் நர்ஸை இழக்க மனம் ஒப்புமா? விஷ் யூ எ வெரி ப்ளசன்ட் ஜேர்னி, பாய் பாய் என்று கையசைத்துவிட்டு கன வேகமாக நெடுஞ்சாலையிலிருந்து பிரிந்த கிளைச்சாலைக்குள் புகுந்து மறைந்து போனார் போலீஸ்காரர். சிறிது தூரம் ஓட்டிய பின்னர்தான் அவளுக்கு அந்த எண்ணம் மனதில் தோன்றியது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஹைவே வழியாக போகாது நோட்டாலின் தலைநகரான மாரிஸ்பர்க்கிற்கு போகும் பழைய சாலை வழியாக போனால் மறுபடி ஒரு முறை அந்த அற்புத காட்சியை ஒரு சில நிமிடங்கள் பார்க்க வாய்ப்பு ஏற்படுமே. வார இறுதியில் திரும்பி வந்ததும் நர்ஸ்களின் தலைவி அந்த வெள்ளைக்காரி கார் ஓடிய தூரத்தின் விவரம் குறிக்கப்பட்டிருக்கும் லாக் புக்கை வாங்கி பார்ப்பாளே. அந்த கவர்மெண்ட் கார் எத்தனை கிலோமீட்டர் அந்த வாரம் ஓடியிருக்கிறது என்று கணக்கிடுவாளே. அவளுக்கு நோட்டால் சாலைகள் எல்லாம் மனப்பாடம். நேர் வழியாக போகாது குறுக்கு சாலை வழியே போனால் பின்னர் ஏன் அந்த அதிகப்படியான கிலோமீட்டரை உன் கார் காட்டுகிறது என்று எல்லோர் முன்னாலும் கேட்டு அவமானப்படுத்துவாள். மேல் அதிகாரிக்கு அந்த சில கிலோமீட்டர் எதனால் அதிகமாகியது என்பதற்கு காரணம் காட்டி ஒரு கடிதம் எழுதி தொலைக்க வேண்டுமே. பிக்கல் பிடுங்கள் நிறைந்ததொரு தொல்லையான வேலையாச்சே அவளுடையது. ஆனாலும் இறந்து போன பெரிய அண்ணனின் நினைவு நெஞ்சை பாறாங்கல்லாக அமுக்குவதை உணர்ந்தாள். கடைசி முறையாக பெரியண்ணன் அண்ணி இருவரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அங்கே போய் ஒரு அற்புத காட்சியை பார்த்து ரசித்து சிரித்து மகிழ்ந்த நினைவு மனதை வருடவே அவள் துணிவுடன் காரை அந்த சாலையின் பக்கம் திருப்பினாள். நேட்டால் ராஜதானிக்கே தனி சிறப்பை தரும். சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து மகிழும் தி வாலி ஆஃப் 1000 ஹில்ஸ் என்பதை மீண்டும் ஒரு முறை பார்க்காது போனால் பள்ளிக்கூடத்தில் வேலையே ஓடாது போன்றதொரு இறுக்க உணர்வு ஏற்பட்டிருந்தது. பெரியண்ணன் இறந்து போவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் அவர்கள் மூவரும் அங்கே வந்திருந்தனர். வெகு தொலைவு பயணம் போல் அண்ணி சௌந்தரி வெஜிடபிள் பிரியாணியுடன் தயிர் பச்சடியும் எடுத்து வந்திருந்தாள். பார்த்தியா அவங்க அண்ணி வேலையை? கேப்டவுனுக்கு நாம் புறப்பட்டாப்புல சோத்து மூட்டையோடு வந்துட்டாங்க. இதோ கொஞ்ச தூரத்தில் மாரிஸ் பார்க் இருக்குது. அங்கே என் மாமன் மகன் வீடு இருக்குது. அத்தை என்னை கண்டதும் சூடாக மீன் குழம்பு வச்சு கறி கபாப் பண்ணிட மாட்டாங்களா? பெரியண்ணன் கலகலவென்று சிரித்த நினைவை நெஞ்சில் நின்று உதற முடியவில்லை அவளால். அண்ணி சௌந்தரியும் அவளும் மட்டும்தான் அந்த வீட்டில் சைவ உணவுக்காரர்கள். மற்றவர்கள் அசைவ உணவு உட்கொள்கிறவர்கள். அத்துடன் அண்ணன்மார்கள் இருவருக்கும் குடிப்பழக்கமும் உண்டு. பெரியண்ணன் ஓய்வு நாட்களில் மட்டும்தான் குடிப்பார். சின்ன அண்ணன் வேலையின் போதும் சரி, வீட்டில் இருக்கும் போதும் சரி, கொஞ்சம் தாகத்துக்கு போட்டுக்கொள்ளும் வழக்கமுடையவர். காரை நிறுத்திவிட்டு காவேரி இறங்கினாள். சுற்றுலா பயணிகள் பார்த்து மகிழ பள்ளத்தாக்கை நன்றாக பார்க்கும் இடத்தில் பலத்த இரும்பு கம்பி தடுப்பு போட்டு வைத்திருந்தார்கள் சுற்றுலா அலுவலகத்தார். கம்பி கைப்பிடி மீது சாய்ந்தபடி கீழே கிடுகிடு பள்ளமாக தெரிந்த அந்த பள்ளத்தாக்கை பார்த்து பரவசமடையா பயணிகள் யாருமே இருக்க முடியாது. பச்சை போர்வை அணிந்தது போல ஒன்றனருகே ஒன்றாக எழுந்து குவியலாக காணப்படும் 1000க்கும் மேற்பட்ட சிறு குண்டுகளும் அந்த பசிய போர்வையிலே சிதறி கிடக்கும் இரத்தினச் சுடர்கள் போல் சிவந்த பூக்களை தாங்கி நிற்கும் கல்யாண முருங்கை மரங்களும் அவைகளிடையே சூரிய ஒளியில் வெள்ளை கோடு போல நெளிந்து ஓடி கடலுடன் கலக்க அவசரப்படும்
அம்கேனி ஆற்றின் அழகு தோற்றமும் பார்க்க கண்களுக்கு பெரும் விருந்து என்பதில் சந்தேகமே இல்லை. பைனாக்குலரை வைத்து பார்த்து கொண்டே நின்ற அவளிடம், அண்ணா, ஐஸ்கிரீம் கோன் ஒன்றை அருகிலிருந்த கடையில் வாங்கி கொண்டு வந்து நீட்டினார். அதை அவள் நாவால் வழித்து சுவைத்து கொண்டு நிற்கையில் ஐஸ்கிரீம் உருகி முழங்கை வரை ஓட அதை கண்ட அண்ணி சிரித்தாள். சரியான குழந்தை நீ, இன்னமும் ஒரு அன்புடன் கடிந்தபடி தன் கைக்குட்டையால் துடைத்து விட்டாள். சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவள் நம் குழந்தைதானே சௌந்தரி. இந்த குழந்தையை சீக்கிரம் கல்யாணம் செய்து வச்சு அவள் குழந்தையை நான் என் மடிவேல் வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்படுறேன். நேற்று கூட மோகனை பார்த்தேன். பொருள்பட அண்ணன் பேசியதும் அவள் நெஞ்சு இன்பத்தில் துடித்தது. முகம் சிவந்து போனாள். அதோ பாருங்க, அம்கேனி ஆறு எத்தனை அழகா இருக்கு. பேச்சை வேறு திசையில் திருப்ப முயன்றாள். மோகனுக்கும் அவளுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போனது என்பதை அறியாமலே பெரியண்ணன் இறந்து போனது ஒரு வகையில் நல்லதுதான். அவரால் அந்த அவமானத்தை, அந்த அதிர்ச்சியை தாங்கி கொண்டிருக்க இயலுமா? 1000 குன்றுகளை பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பிய அன்று இரவே அண்ணனுக்கு தாங்க முடியாத வயிற்று வலி வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். பல பிரபல வைத்தியர்கள் கவனித்தும் அண்ணன் இறந்து போனார். அக்யூட் ஹெமராஜிக் பான்கிரியாடைட்டிஸ் என்றார்கள் வைத்தியர்கள். விதி என்றால் எதிர்விட்டு பாட்டி. பேர் இழப்பு என்றார்கள் அவளது நண்பர்கள். பெரியண்ணன் அழுத்தமாக நினைவுறுத்திய அந்த 1000 குன்று பள்ளத்தாக்கை பார்க்க அவள் கைப்பிடி மீது சாய்ந்து கொண்டாள். அப்பப்பா, என்ன குளிர், ஊசி போல முகத்தை குத்துகிறதே என்று முனகியபடி தனது கம்பளிக்கோட்டை இழுத்து மூடிக்கொண்டு கைகளை பின்னியபடி நின்றாள். கீழ்வானம் லேசாக சிவக்கத் தொடங்கிவிட்டிருந்தது. குளிர்காலமானதால் பசிய போர்வைக்கு மேல் குன்றுகளை வெள்ளை பனிப்படலம் மூடிக்கொண்டிருந்தது. இங்கும் அங்கும் அதையும் மீறி கல்யாண முருங்கையின் சிவந்த பூக்கள் சில எட்டி பார்த்து கொண்டிருந்தன. டிசம்பர் மாதத்திலே சூரியன் பளிச்சென்று புறப்படும் காலை வேளையிலே வந்து பார்த்தால் இது ஒரு கோலாகலமான காட்சி. இப்போ பள்ளத்தாக்கு பனிப்போர்வையிலே தூங்கிக்கிட்டு இருக்கே. ஆமாம், எங்கே போறாப்புல? கேட்டபடி மிக அருகில் வந்து கைப்பிடி மீது சாய்ந்து கொண்டு நின்றான் தாமோதரன். காவேரிக்கு தூக்கி வாரி போட்டது. இவன் இந்த காலை வேளையில் எங்கே எப்படி? அவள் மனதினுள் எழுந்த கேள்விக்கு உடனே அவன் பதில் தந்து விட்டான். ஜபுலானா என்கிற கல்லூரி மாணவனுக்கு பயங்கரவாதி என்ற குற்றச்சாட்டில் மரண தண்டனை வழங்கியிருக்காங்க இல்லையா? அவனை பிரிட்டோரியா ஜெயிலில் பார்த்து அப்பீல் செய்ய போகிறோம். அவசரப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறேன் என்றான். குளிருக்கு அடக்கமாக தாடை வரை எட்டிய கழுத்து வைத்த கம்பளி சட்டைக்குள் அவன் முன்னைவிட பருமனாக தோன்றினான். அப்படி ஒன்றும் பார்க்க வேணாம். நான் எப்பொழுதும் போல ஒரே சீரான உடல் எடையில்தான் இருக்கேன். கம்பளி சட்டையில் குண்டாக தெரிகிறேன். மற்றபடி அதே தாமோதரன் தான் சிரித்தான். பளிச்சென்று அவனது முகத்தில் களையிட்ட அந்த சிரிப்பை வியப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள். பல்வேறு கலவை உணர்வுகளால் அவள் மனம் கொந்தளித்தது. இந்த தங்க நிற கைகள் பக்கத்திலே என் கைகளை பார், எத்தனை கருப்பு. பிரிட்டோரியா குளிரில் முன்னைவிட நான் கருத்து போனேன், கவனிச்சியா? கலகலவென்று சிரித்தான் தாமோதரன். நிறம் கருப்பானாலும் கம்பீரமான தோற்றம், கலையான முகம், கனிவு நிறைந்த கண்கள், கூர்மூக்கின் கீழ் அழகான கட்டை மீசை, வரிசையான பற்கள், எல்லாவற்றையும் விட பிரபலமானதொரு வழக்கறிஞர், எஸ்டேட் ஏஜென்சி நடத்தி பணத்தில் புரள்கிறவன் என்கிற தகுதி. அவனை மணந்து கொள்ள அந்த ஊரில் பெண்கள் பலர் ஆவலுடன் கியூவில் நிற்பார்களே. நமக்குள் கருப்பு வெள்ளையின் வித்தியாசம் பாராட்டுகிற மனப்பான்மை இருக்கும்போது வெள்ளைக்காரர்கள் நிறபேதம் காட்டுகிறார்கள் என்று அவர்களை நாம் சாட என்ன உரிமை இருக்கு? சொல்லிக்கொண்டே சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். உனக்காக குடிப்பதை விட்டுவிட்டேன். நான் மாமிசம் சாப்பிடுவதை கூட நிறுத்திவிட்டிருந்தேன். ஆனால் என்ன பயன்? உன் சின்ன அண்ணிக்கும் அண்ணனுக்கும், ஏன் பெரியவருக்கு கூட என் நிறம் பிடிக்காமல் போயிடுச்சு. மோகனைப் போல கோதுமை நிறத்தில் உனக்கு மாப்பிள்ளை தேட ஆசைப்பட்டார்கள். கீழ் உதட்டை அழுத்தி கடித்து கொண்டு கோபமாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உண்மை அதுவல்ல என்பது உங்களுக்கே தெரியும் மிஸ்டர் தாமோதரன். காலை வேளையில்
தொலை தூரம் வேலைக்கு கிளம்பி கொண்டு இருக்கும் பொழுது என்னிடம் வம்பு சண்டை இழுக்கிறீங்க இல்லையா? ஏதோ ஒரு காரணம், அதை விட்டு தெல்ல. ரொம்ப தூரம் நீ போக வேண்டியிருக்கும். நேர்ச்சாலையில் போகாது இப்படி இந்த வழி வந்ததுக்கு ஈடுகட்ட நீ ஏதாவது வழி செய்து லாக் புக் எழுதணும். கொஞ்சம் இரு என்று கையமர்த்தினான். அருகில் இருந்த கடையில் ஒரு பெரிய சாக்லேட் கட்டியை வாங்கி கொண்டு வந்து அவளிடம் நீட்டினான். ஆல்பேனி சாக்லேட் உனக்கு பிடிக்கும் என்பதை நான் மறக்கலை. அதில் உள்ளது போல கசப்பும் இனிப்பும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. சிலருக்கு ஒரே இனிப்பாக வாழ்க்கை அமைந்து விடுகிறது, சிலருக்கு முடிக்காது. அவளிடம் அதை கொடுத்தான். வழியில் தூக்கம் வந்தால் ஒரு வில்லலை ஒடிச்சு வாயில் போட்டுக்கொண்டு மென்று தின்றபடி வண்டியை ஓட்டு, தூக்கம் கலைஞ்சு போயிடும். தேங்க்யூ மிஸ்டர் தாமோதரன். அதை அவள் பெற்றுக்கொண்டாள். எனக்கு இந்த மிஸ்டர் பிடிக்காது. நீ எப்பொழுதும் என்னை தாமு என்று நட்புரிமையோடு கூப்பிடலாம்னு சொல்லியிருக்கேனே, ப்ளீஸ் என்றான். துயரமும் வெக்கமும் நெஞ்சை நொறுக்க அவள் மௌனமாக முறுவல். அரசியல் கோதாவிலே குதிச்சிருக்கிற என்னை சதா சிஐடி கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அரசு ஊழியரான நீ என் வீட்டுக்கு வர்றது சாத்தியப்படாது, புரிகிறது? மேலும் சாவுக்கோ வாழ்வுக்கோ பெருத்த கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறது எனக்கு பிடிக்காது. அம்மாவை அமைதியாக அனுப்பி வைத்து விட்டேன். மெல்லியதாக சிரித்தான் அவன். அம்மாவுக்கு பிறகு வீட்டை அம்மாவை ஆர்ப்பாட்டமில்லாமல் அனுப்பி வச்சது போல் சத்தம் போடாமல் ஒரு பதிவு திருமணம் செய்து கொண்டு விட்டேன்னு நினைச்சா அது தப்பு. ஒரே ஒருத்தியைத்தான் நான் விரும்பினேன், அது வீணாகி போச்சு. வீட்டை என் ஆப்பிரிக்க வேலையால் பார்த்துக்கிறான். சமையல் கூட அவன்தான். காது மடல்கள் சூடாக உடம்பு குறுகி போன உணர்வில் அவள் ஒரு கணம் ஆடிப்போனாள். நான் கிளம்பணும், நேரமாகிறது. சாக்லேட்டுக்கு நன்றி. அவனை நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி வேகமாக திருப்பி காரில் ஏறிக்கொண்டு விரைவில் கிளம்பினாள். தாமோதரன் அவளை நேசித்தான். திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். துணிந்து அவளது அண்ணனிடம் கேட்டான். அண்ணன்களுக்கு தாமோதரனின் அரசியல் கொள்கைகள் பிடிக்கவில்லை, மறுத்தனர். அவளுக்கு மோகன உருவத்தில் பெரிய ஈர்ப்பாடு இருந்தது, மறுத்துவிட்டாள். ஆனால் மோகன் அவள் மனதை எப்படி உடைத்து விட்டான்? கிர்ரென்று வண்டியை ஓட்டிக்கொண்டு போனவள் சடக்கென்று ஒரு ஓரமாக ஒடித்தாள். பிளடிஃபுல் என்று வேகமாக அவள் கார் மீது உராயும் வண்ணம் வண்டியை ஓட்டிய ஒரு வெள்ளைக்காரன் அவளை பார்த்து உருமிய போது அவள் கைகளும் கால்களும் நடுங்கின. ஒரு பெரும் விபத்திலிருந்து மயிரிழ இடைவெளியில் தப்பியிருக்கிறாளே. மோகனை பற்றி சிந்திக்காது தன் வேலையை பற்றிய நினைப்போடு இனி எச்சரிக்கையாக வண்டியை ஓட்ட வேண்டும் என தன்னை ஒருவாறு சமாளித்து கொண்டு மேலே வண்டியை ஓட்டி கொண்டு போனாள்.